பொன்னேரி ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் சிக்னல் இணைப்பு பெட்டியில் போல்ட் கழற்றப்பட்டது குறித்து ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். விவரங்கள் என்ன? சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான ரயில் பயணிகள் கல்வி, வேலை, அலுவலகம், மருத்துவம், வியாபாரம் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக பயணித்து வருகிறார்கள். புறநகர் ரயில் பயணிகள் மட்டுமின்றி இந்த சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் தான் முக்கியமாக டெல்லி உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்களை இணைக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்களும் சென்று வருகின்றன. இந்த ரயில் மார்க்கத்தில், அதாவது பொன்னேரி ரயில் நிலையம் அருகே இன்று காலை ரயில் நிலைய ஊழியர்கள் ரயில்களுக்கு சிக்னல் கொடுக்க முயன்ற போது சிக்னல் கொடுக்க முடியாமல் போயிருக்கிறது. என்னவென்று ஆய்வு செய்து பார்த்த போது தண்டவாளங்களை சிக்னல் பெட்டியுடன் இணைக்கக்கூடிய அந்த சிக்னல் இணைப்பு பெட்டியில் பொருத்தி இருக்கக்கூடிய போல்டுகள் கழற்றப்பட்டுள்ளன. அதாவது சென்னையிலிருந்து கும்மிடிப்பூண்டி செல்லும் மார்க்கத்தில் உள்ள தண்டவாளம், அதே போன்று கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை மார்க்கத்திற்கு செல்லக்கூடிய தண்டவாளம், இரண்டு பக்கங்களிலுமே அந்த சிக்னல் பெட்டிகளை இணைக்கக்கூடிய போல்டுகள் முற்றிலுமாக கழற்றப்பட்டு அங்கேயே கீழே சிதறி கடந்தது கண்டு ரயில்வே ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். உடனடியாக சம்பவ இடத்திற்கு ரயில்வே ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு துரித கதியில் இந்த சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் காரணமாக அதிகாலையில் சுமார் 2 மணி நேரம் சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் முற்றிலுமாக ரயில் சேவை என்பது பாதிக்கப்பட்டிருந்தது. இன்று வார இறுதி நாள் என்பதால் பெரிய அளவில் ரயில் பயணிகள் பயணிக்காதால் இந்த பாதிப்பு குறித்து வெளியில் பெரிய அளவில் தெரியவில்லை. தற்போது ரயில்வே போலீசார் இந்த சம்பவ இடத்தில் விசாரணையை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு இதே போன்று பொன்னேரி ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தை கான்கிரீட் கற்களுடன் இணைக்கக்கூடிய 95 இணைப்பு கம்பிகளும் கழற்றப்பட்டிருந்தது. அதுவும் ரயில்வே ஊழியர்களால் கண்டறியப்பட்டு உடனடியாக சீரமைக்கப்பட்டிருந்தது. இந்த இருவேறு சம்பவங்களும் ரயிலை கவிழ்ப்பதற்காக மர்ம நபர்கள் ஈடுபட்ட சதி வேலை காரணமா அல்லது ரயில்வே ஊழியர்கள் ஏதேனும் அதிருப்தியில் இந்த செயலில் ஈடுபட்டார்களா என்பது குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தண்டவாளத்தில் இணைப்பு கம்பிகள் கழற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக பொன்னேரி ரயில்வே அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் பொறுக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரித்து வருகிறார்கள். இந்த சம்பவம் குறித்தும் தற்போது தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பொறுக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் ரயில்வே எஸ்பியும் சம்பவ இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீதர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.